ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் என்னோட ஒரே மனைவி. இவங்க வந்து ஆக்சுவலாக பழைய வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் என்ன காட்ட போகிறேன்னா, என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி ஒரு மேக்ஸ் டீச்சர். அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஆசை. ஸோ நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்ல, அதனால் இங்கே வந்து இப்போ நாள்சாட்டியம் இப்போ செய்கிற வேலை அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் தான், சிம்பிள், ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன பண்ணுறதுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. வந்து சொட்டர் தைக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குல்ல. இங்கே வந்து எப்படின்னா அமேசான் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேமுன்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் தான் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த தேமுன்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் தான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது எங்களுக்கு இது ஓகே தான், இருந்தாலும் நிறைய பேர் கொஞ்சம் பணக்காரங்க, ரொம்ப வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏதாவதுனா இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். பெட்டு விலாக் பார்த்துருப்பீங்க. பெட்டு விலாக் ஒன்று வந்துச்சுல, ஸோ அதுவுமே இங்கே தான் ஆர்டர் பண்ணோம். ஏகப்பட்ட இந்த பெட்டு தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்சும் காமிச்சிருப்பேன். அந்த வாட்சுமே இதில் தான் ஆர்டர் பண்ணோம். ஓகே, ஸோ இவங்க இது ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி எல்லாமே இந்த ஊரில் வந்து எப்படி இருக்கும்னா -°C தான் இருக்குமா. ஸோ அதனால் அதுக்குள்ளே எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணி சொட்டர் தைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, காசு வேஸ்ட் பண்ணி சொட்ரு வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, புஷ் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்க. இது என்னன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா 2 வாட்டி ஆர்டர் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா 9.5 பவுண்டு, 9.34 பவுண்டு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. இதெல்லாம் பிளான்னு ஆர்டர் பண்ணி மொத்தம் 1.47. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 10 பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்தியா காசுபடி 1000 ரூபா. நம்ம சென்னையில் சொட்ரு வாங்கினாலே எவ்வளோ ஒரு சொட்ரு? 1500 இருக்கும். அவ்வளோவா? அவ்வளோவா இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஒய்ஃப் வந்து சொட்டு தைக்கிறாங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் அ மேக்ஸ் டீச்சர். இப்போ இவங்க எவ்வளோ அல்சாட்டியம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதேமே இது என்னது, கை தானே இது வந்து? ஆமாம், இப்போ தான் நான் 2 உடம்பு பேக் சைடு ஃப்ரண்ட் எங்கே இது? ஓகே, பக்கத்துலேயே வச்சுருப்பேன் எல்லாத்தையும் பண்ணும்போது. ஓகே, இது வந்து என்னது, ஃப்ரண்ட்டா? பேக்குன்னு ஃப்ரண்ட். ஓகே ஓகே, இது பேக்கு. அப்புறம் இந்த சைடில் இருக்க நூலெல்லாம் உள்ள தைக்கணும். ஓகே, சைடு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து ஃப்ரண்ட் டோர் பாருங்க. ஃப்ரண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் இந்த நூலெல்லாம் வந்து உள்ளே தள்ளிட்டு, ஓகே, நூலெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக வச்சு கரெக்டாக அப்படி இழுத்து வச்சு அப்படியே சைடில் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்வெட்டர் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான். கை மட்டும், கை தான் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கேன். கை ஓகே. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு கை தைச்சேன். அந்த கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யாரு? பார்த்தீங்களா? யாரு வேற யார் சொல்வா? என் ஹஸ்பண்டு தான். இவ்வளோ பெருசாக தைச்சிட்டேன். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் லூஸாக போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப லூஸாக தைச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இது தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குட்டி கை தைக்கிறேன். கொஞ்சம் குட்டி, ரொம்ப குட்டி இல்லை. சரி, அது பேர் ஏதோ சொல்லுவே, ப்ரஷ்ஷோ க்ரோஷே ஒன்று பண்ணி காட்டு, ஒரே ஒரு ஸ்டிச்சு.
ஓகே. க்ரோஷேனா ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் இப்போ பண்ணுறது வந்து டபுள் க்ரோஷே. அது ஏதோ டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷேவான். அதுனா என்னென்னா சொட்டர் தைக்கிறதுக்கு இப்போ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டபுள் க்ரோஷே. அது என்னென்னு உங்களுக்கு டபுள் க்ரோஷே தான். பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது வந்து டெக்னிக்கலாக இருக்கும். நான் அது உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அப்புறமா அது டீடைல் இன்னொரு வீடியோ உன்னோட வீடியோவில். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து டபுள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேனா என்ன, சிங்கிள் க்ரோஷேனா என்னது? ஐயோ, அதை நான் பண்ணி காமிச்சு டீட்டெயிலாக சொன்னா தான் புரியும். அப்படியே பண்ணி எருமெல்லாம் இங்கே கிடையாது. அது வந்து இப்படி அது நான் அது பேசிக்லேருந்து போனால் தான் உங்களுக்கு புரியும். அது நீங்கள் திடீர்னு வந்து என் சிங்கிள் க்ரோஷேனா என்னன்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே. அப்போ அடுத்த வீடியோவில் இந்த சற்று எண்டு பண்ணி முடிக்கும் போது நான் வந்து எப்படி ஃபுல்லாக அது கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி அதை சேர்க்குறேன்னு எனக்கே அது கொஞ்சம் டவுட்டு தான். அதெல்லாம் கிளியர் பண்ணி நான் எப்படியாவது சேர்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே. அதி விரைவில் வரும். எத்தனை வருஷமா? அதான் நவம்பர் வரப்போகுதுன்ட்டு. இந்த இது வந்து எனக்கு யாரும் சொல்லிலாம் தரல, யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்து அப்படியே நானே கத்துக்கிட்டது தான். இப்போ வந்து ப்ரொஃபஷனலாலாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் இப்போ ஒன்று தைப்பி. இப்போ பாருங்க, கண்ணை மூடி கூட தைப்பா கைஸ். கண்ணை மூடி அப்படி தள்ளி அவ்வளோதான். எப்படி ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அதுக்கு ஒரே நீங்க எத்தனை தடவை இது வந்து அவுத்து பண்ணனு எனக்கு தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லா பண்ணி ஒன் டைம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைட் பண்ணும்போது எனக்கு அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே வித்தியாசம் தெரியும். ஃப்ரண்ட் சைட் கொஞ்சம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லூஸா இருக்கு பாருங்க, அப்புறம் போக போக நான் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன்னா அதனால கொஞ்சம் டைட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்க போக எதுனாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், போக போக தான் ஈஸி ஆகும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் நவம்பர் மாதமும் வந்துருச்சு. நவம்பர் மாதம் வந்துருச்சு. குளிர் தாங்கணும். இங்கே அநியாயத்துக்கு இங்கெல்லாம் இப்போவே எங்களுக்கு டெய்லியுமே 10 டிகிரி 11 டிகிரி அப்படிதான் இருக்குது எப்போவுமே. ஆமாம். ஸோ அதனால் அதை தாங்கிறதுக்காக இந்த சொட்டு செய்ய வந்து கடந்த ஒரு 3 மாதம் 4 கமெண்ட்ல சொல்லுங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 2ல் போடலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி செய்கிறது, நீங்களும் வீட்டில் வந்து கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஒய்ஃப் வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுவாங்க. கண்டிப்பாக. ஓகே. ஆமாம். இது வந்து நவம்பருக்குள்ளே தச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா, நவம்பரே வந்துருச்சு, இன்னும் தச்சுக்கிட்டு தான் இருக்கா. முடிச்சிருவேன், கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஏன்னா இப்போ வந்து இனிமே இன்னும் 1 வீக் ஒரு கை இது முடிச்சிட்டனாலே பெரிய ஒரு இந்த வீக்குள்ள ஒரு கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டிச் போட்டேன்னா போதும், முடிச்சிடலாம். ஆக்சுவலி இதில் ஃபுல்லாக உட்காந்தா முடிச்சிடலாம். நான் இடையில போயிட்டு வேலைலாம் பார்த்துட்டு வருவேன். ஏதாவது வீடு பெருக்கிட்டு அந்த மாதிரியா, வீடு பெருக்கிட்டு இல்லை, குக் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் போய் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ப்ரேயர் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பார்த்து வரத்துக்கு லேட் ஆயிடுது. அவ்வளோதான் கைஸ். இனிமேல் வர வீடியோவில் எல்லாத்துலேயும் ஒய்ஃபும் வருவாங்க. ஸோ வந்து என்னை அழகாக காட்டுறதும் அவங்க தான், அவங்க அழகாக பண்ணுறதும் அவங்க தான். ஸோ இனிமேல் மேன்மேலும் ஒய்ஃபும் வந்து வீடியோவில் வருவாங்க. நான் என்னடா இவன் நான் மட்டும் வரானே, எடுக்கிறவங்கள காட்ட மாட்டுறாங்களே, நிறைய பேர் என்னை திட்டினாங்க. எடுக்கிறது எல்லாமே ஒய்ஃப் தான். ஸோ வந்து என்னோடய ஒய்ஃபையும் வந்து என்னோடய வீடியோலையும் யூடியூப் சேனல்லையும் போடுறேன். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான். இந்த வீடியோவில் என்னோடய ஒய்ஃபை ஒரு வழியாக ஃபுல் வீடியோவிலே காட்டியாச்சு. ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனலில் நான் அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க சொன்னேன். அவங்கள வச்சே நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். பழைய வீட்டில் அங்கே இருந்தப்பவே நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்தோமா. ஸோ அதனால் எங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டான எடிட்ரு இல்லைன்னா அந்த மாதிரி அமையல. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட விரைவில் என் ஒய்ஃப் வச்சு வீடியோ போடுறேன். அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ
அதுவும் வந்து என்னோடய சேனலில் போடுறேன். நீங்களும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு என் சைடில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவோ நான் என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மை பிஓவி அப்படி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அது சொல்லு பார்ப்போம். பிஓவி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்னதுன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து எப்படி என் லைஃப்பை வந்து பார்க்குறேன், இங்கே லண்டனில் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் நான் இங்கே அப்படி போடுறேன். இதை வந்து யார் சொல்லியுமோ நீ இப்படி போடணும் அப்படி போடணும், இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்கிட்ட சொன்னாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அது எப்படி படுது அப்படின்றத நான் வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். யார் சொல்லியுமே இது பேசக்கூடாது அது பேசக்கூடாது, இது எடுக்காதீங்க அது எடுக்கவே கூடாது அப்படி சொன்னாலுமே எனக்கு வந்து அது பிடிச்சது கரெக்டாக இருந்தது அப்படிச்சுன்னா ஸோ எவ்வளோ சீக்கிரம் என்னோடய யூடியூப் சேனலில் போடுறோன்னா யூடியூப் சேனலில் போட்டு அவ்வளோதான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாக என்னோடய வீடியோவை நினச்சிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ வழக்கமாக சொல்கிறதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் ஒய்ஃப் இது மாதிரி பண்ணுற வீடியோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலும் வீடியோ போடணுன்னா ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா என் ஒய்ஃப் பண்ணுற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோஷே பண்ணுற வீடியோ நான் போடணும், ஒய்ஃப் பண்ணுற வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு வீடியோ என் ஒய்ஃப் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ண சொல்லுங்கள் ப்ரோ. அப்புறம் சமைக்கிறது நான் பண்ணி போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும், ஏன்னா ஷீஸ் அ மேக்ஸ் டீச்சர், ஸோ மேக்ஸ் பற்றி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் அவங்கள வச்சு ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கடைசியாக சொல்கிறது தான், கடைசி என்னது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.